சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உனக்கு சீட் கிடையாது, வெளியே போடா என்று சொன்னதாக தற்போது வைரலான தகவல் ஒன்று போய்க்கொண்டிருக்கிறது. அதாவது திமுக தற்போது வரும் தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 மாத காலங்கள் மட்டுமே இருக்கும். இந்த வேளையில் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சியில் உள்ள, அதாவது திமுக கட்சியில் உள்ள மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்கின்ற விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாராம். அதாவது திமுகவில் மூத்த அமைச்சர்களாக உள்ள KN நேரு, பொன்முடி, KSSR ராமச்சந்திரன் போன்ற மிக முக்கியமான அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் இருப்பதால் அவர்கள் தொடர்ந்து அவர்களது தொகுதியில் நிற்க வைக்கப்பட்டால் இம்முறை திமுக தோல்வியையே தழுவும் என உதயநிதி ஸ்டாலின் முடிவெடுத்ததாகவும், அதனால் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், அவர்களை ஆலோசகராக மட்டும் வைத்து கொள்ளலாம் என ஸ்டாலினிடம் உதயநிதி ஸ்டாலின் சொன்னதாகவும், அதற்கு உதயநிதி ஸ்டாலின் இல்லை, கண்டிப்பாக மூத்த அமைச்சர்களை நம்மால் கட்சியிலிருந்து நீக்க முடியாது, இம்முறை தேர்தலில் அவர்களை போட்டியிட வைக்காமல் நம்மால் இருக்க முடியாது, அது மட்டுமில்லாமல் இந்த பட்டியலில் முதலில் இருப்பது துரைமுருகன் தான், துரைமுருகனை தான் எப்படியாவது திமுகவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என அவருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என உதயநிதி ஸ்டாலினிடம் கூறினாராம். ஆனால் அவர் காட்பாடி தொகுதியில் நின்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவார், அவரது வெற்றி என்பது மகத்தானது, அதை நம்மால் தடுக்க முடியாது, அவரை நிற்கக்கூடாது என நம்மால் கூற முடியாது, அவரே வேண்டாம் என்று சென்றால் மட்டுமே அவரை தேர்தலிலிருந்து விலக்க முடியும். அதனால் ஆண்டாண்டு காலமாக தனது பதவியை வைத்துக்கொண்டு அவர் முதலமைச்சர் பதவி கூட வேண்டாம் என சொல்லி தற்போது திமுகவில் இருக்கும் துரைமுருகன் கண்டிப்பாக திமுகவின் சார்பாக இம்முறை நின்றே ஆக வேண்டும் என ஸ்டாலின் கூறியது அந்தர்பல்ட்டி அடித்தது உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகவும் அதிர்ச்சியாக விஷயமாக இருந்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதன் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவோ எடுத்து கூறினாராம். இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்தால் மட்டுமே இம்முறை திமுக வெற்றியடைய முடியும் என்கின்ற உளவுத்துறை ரிப்போர்ட்டையும் ஸ்டாலினிடம் அவர் கூறினாராம். அது மட்டுமில்லாமல் மூத்த அமைச்சர்கள் மீது இருக்கும் ஊழல் பட்டியல் வழக்கு, அதை கூறி அதிமுக மற்றும் தாவேகா போன்ற கட்சிகள் பிரச்சாரம் செய்தால் கண்டிப்பாக இம்முறை திமுகவின் ஓட்டுகள் செதறும், திமுக வெற்றி வாய்ப்பை இழந்துவிடும் என எவ்வளவோ எடுத்து கூறியும் ஸ்டாலின் அவர்கள் கேட்பதாக தெரியவில்லையாம். தொடர்ந்து மூத்த அமைச்சர்களை தன்னால் இம்முறை தேர்தலில் நிற்க வேண்டாம் என சொல்ல முடியாது என கராராக உதயநிதியிடம் கூறினாராம். இதனால் திமுகவுக்கு ஆபத்து தான் ஏற்படும். உதயநிதி கூறியது சரியா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட்டில் தெரிவியுங்க.